வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு டிராக்டருக்குள்ள ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 பாயிண்ட் ஆம்பிளிஃபையரு, ரீவொர்க்காக வந்த ஆம்பிளிஃபையர் தான். இதில் ஏற்கனவே 4440 ஐஸு போர்டு தான் ஃபுல் போர்டு போட்டிருந்தாங்க. அந்த போர்டு ஐஸு ஒன்று ஷார்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே மாற்றி கொடுங்க, வேறு போர்டு வச்சு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், டிடிஏவில் 7379 போர்டு உள்ள ஐஸு உள்ள போர்டு தான் போட்டிருக்கேன். கேஎம்எஸ் அண்ணன் போர்டு தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இன்டீரியர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து பழைய கேபினெட் தான். ஆன் ஆஃப் சுவிட்ச் மாற்றிருக்கேன், டேகல் சுவிட்ச் போட்டாச்சு, வால்யூம் கண்ட்ரோல் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இது வால்யூம் கண்ட்ரோலு, இது ட்ரிபிள் கண்ட்ரோலு, பேஸ் கண்ட்ரோலு எல்லாத்தையும் மாற்றியாச்சு. யூஎஸ்பி போர்டு மாற்றியாச்சு. நம்ம வந்து இது வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியமாக வச்சாலும் எஃபெக்ட் நல்லா இருக்குது. இந்த செட்டு வந்து டிராக்டருக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நல்லா வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது பாருங்கள். ப்ளே பண்ணி கட்டுறோம். நம்ம ட்ரிபிள் நிறையா எவ்வளோ ஏற்றினாலும் ஃபுல்லாக வச்சாலும் ட்ரிபிள் அதிகமாக வரும், மீடியமாக வச்சாலும் மீடியமாக வரும். காப்பிரைட் வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்து நான் கண்டினியூவாக பாட்டு ப்ளே பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு இன்டீரியரில் போய்ட்டு என்னென்ன போட்டிருக்கேங்கிறத, நம்ம மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். இதுதான் உள்ள இன்டீரியர். இது வந்து சின்ன கேபினெட்டு தான், 1313 கேபினெட்டோட சின்னதாக இருக்கும். இதில் நம்ம போட்டிருக்க வந்து போர்டு வந்து பார்த்திங்கன்னா கேஎம்எஸ் அண்ணன் போர்டு தான் போட்டிருக்கேன். இது டிடிஏ வந்து 7379 உள்ள போர்டு தான் போட்டிருக்கேன். இது ஸ்டீடியோ போர்டு. இதுக்கு வந்து ஃபேன் கண்டிப்பாக வச்சாகணும். ஐஸ் ஓவராக ஹீட் ஆகுது. டிராக்டரில் எனி டைம் ஓடிட்டுருக்கனால கண்டிப்பாக வந்து ஐஸ் கம்ப்ளைண்ட் ஆகும். அதனால் ஒரு ஃபேன் ஒன்று வச்சுட்டேன். இது கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 25 ஓரில் 4700 கெப்பாசிட்டி ஒன்று போட்டிருக்கேன். இதுக்குன்னா இதில் வந்து இங்கே வந்து சின்ன கெப்பாசிட்டி தான் போட்டிருக்காங்க. வேறு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா இந்த கெப்பாசிட்டி தேவை கிடையாது. ஏன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணக்குள்ளே வந்து கெப்பாசிட்டி போட்டு தான் ரெக்டிஃபை பண்ணுவோம். டயோடு கெப்பாசிட்டி போட்டு ரெக்டிஃபை பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு கிடையாதுங்கிறனால டிசி 12 வோல்ட்டில் வந்து ஆப்ரேட் ஆகிறதுனால நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டென்சர் போட்டிருக்கேன். இந்த கெப்பாசிட்டி போட்டிருக்கிறதுக்குன்னா ஃபில்ட்ரு நல்லா ஃபில்ட்ரேஷன் பண்ணால் ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதுக்காக போட்டிருக்கேன். ஐஸ் ஓவராக தான் ஹீட் ஆகுது, அதுக்காக தான் அந்த ஃபேன் போட்டிருக்கேன். இந்த பிடி பார்த்திங்கன்னா நான் பிடி வந்து எனக்கு வந்து கிடைக்கல. என்கிட்ட பஸ் பிடி தான் இருக்குது. அவங்க பஸ் பிடி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது அகுஜா பிடி ஏற்கனவே வந்து இந்த பிடி நான் வச்சுருந்தேன். அந்த பிடியை போட்டால் இது நல்லா மேட்சிங் நல்லா இருக்குது. ஏன்னா டிராக்டரில் எப்பயுமே வந்து நம்மளுக்கு வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வாய்ஸு நம்ம பேஸை விட ட்ரிபிள் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இதில் அதிகமாக ட்ரிபிள் வந்து அதிகமாக வருது, நல்லா இருக்குது. ஏன்னா நான் வீட்டில் போட்டு செக் பண்ணி போடுறேன், ப்ளே பண்ணுறேன். நல்லா ட்ரிபிள் பேஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. இது அகுஜா பிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடி ஏற்கனவே ரொம்ப நாளாக வாங்கி நான் வீட்டில் வச்சுருக்கேன். சரி, இந்த செட்டில் போட்டு எஃபெக்ட் எப்படின்னு பார்ப்போம். இந்த ஐஸுக்கு டிடிஏ உள்ள ஐஸுக்கு கண்டிப்பாக இந்த பிடி மேட்ச் ஆகுது. எனக்கு கரெக்டாக இருக்குது. ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அப்படியே சார்பு வச்சுன்னா எவ்வளோ வச்சாலும் அப்படியே அதிகமாக வரும், அள்ளுது சார்பு. பார்த்தீங்கன்னா சீருது பயங்கரமாக. ட்ரிபிள் வந்து ஷார்ப்பு அதிகமாக வருது. டிராக்டருக்கு பொறுத்தவரையும் எப்பவுமே ஷார்ப்பு அதிகமாக வச்சு கேட்பாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பேஸை விட ட்ரிபிள் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. நல்லாயிருக்கு. ரீஒர்க் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இதை வந்து இன்றைக்கி கொடுத்தாகணும். செட்டு வந்து இன்றைக்கி கொடுக்குறோம். அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துடலான்னு வீடியோ எடுத்தோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து எனக்கு வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.
நான் வந்து அதிகமான வீடியோ போடுறதில்ல, ஏன்னா வீடியோ வேலை அதிகமாக இருக்கிறனால வேலையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்து போட முடியல. ஏன்னா மொபைலில் தான் எடுத்து போட போகிறேன், அதனால் கொஞ்சம் என்னால் வந்து எடுத்து போட முடியல. இந்த செட்டு ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஆனால் நல்லாயிருக்கு, எஃபெக்ட் நல்லாயிருக்கு. ட்ராகிட்டில் போட்டு அவங்க செக் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு ரிசல்ட்டை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் ஒரு டைம் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக இருக்குது. இந்த செட்டை முடித்து ஒர்க்கு வண்டியில் மாட்டி விட்டு அடுத்த ஒர்க்கு ஒரு செட்டு வந்து நியூ செட்டோ இல்லை ரீ ஒர்க் செட்டோ எது பண்ணாலும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.